Good evening friends. நம்ம states of matter chapterல liquid state ஓட properties பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம liquid state ஓட கடைசி property viscosity பத்தி பார்க்கலாம். அது ரெண்டு பீக்கர் எடுக்கிறோம். ஒரு பீக்கர்ல வாட்டரும் இன்னொரு பீக்கர்ல ஹனியும் எடுக்கிறோம். ரெண்டையுமே ஒரு flat surfaceல pour பண்றோம். இந்த pour பண்ணும்போது நமக்கு எது ஈஸியா flow ஆகும்? வாட்டர் ஈஸியா flow ஆகும். ஹனி ரொம்ப ஸ்லோவா தான் flow ஆகும். எப்படி அது வாட்டர் ஈஸியாகவும் ஹனி ஸ்லோவாகவும் flow ஆகுதுன்னா இது ரெண்டுக்கு இடையில ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். இப்போ வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அதிகமாக ஆக்ட் பண்ணுறதுனால ஃப்ளோயிங் அதிகமாக நடக்கும். இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஈஸியாக ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா விஸ்காசிட்டி. இப்போ ஹனியோட கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹனியில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மாலிகுல்ஸ் ஈஸியாக ஃப்ளோ ஆக முடியாது. அதனால ஹனி ஸ்லோவாக தான் ஃப்ளோ ஆகும். அதில் விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ வாட் இஸ் மீன் பை விஸ்காசிட்டி? So viscosity is the measure of resistance to flow which arises due to the internal friction between layers of fluid as they slip past one another. இப்போ ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயருக்கு லிக்விட் மாலிகுல்ஸ் ஃப்ளோ ஆகாம தடுக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் viscosity. So viscosity is a measure of resistance to flow which arises due to the internal friction between layers of fluid as they slip past one another. நம்ம ஒரு capillary tubeல ஒரு liquid இருக்கு அப்படினா அஸ்யூம் பண்றோம். இதுதான் capillary tube. இந்த capillary tubeல இந்த liquid இந்த இடத்துல இருந்து இப்படி பாஸ் ஆயிடுது அப்படின்னா இங்க விஸ்காசிட்டி எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்த சைடு நெக்ஸ்ட் இங்க மாதிரி இங்க அதுக்கப்புறம் இது சென்டர் போர்ஷன். இப்போ இந்த லிக்விடோட ஃப்ளோ எப்படி இருக்கு, அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். When a liquid flows over a fixed layer அப்படின்னா இந்த upper layer. When a liquid flows over a fixed layer of the molecules in the immediate contact of surface is called stationary layer. இப்போ வெலாசிட்டின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு லேயருக்கும் இந்த இடத்துல அப்பர் லேயர்ல மாலிகுல்ஸோட வெலாசிட்டி ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லேயர்ல அதோட வெலாசிட்டி இன்னொரு வேல இருக்கும். சென்டர் லேயர்னு பார்த்தோம்னா அதோட வெலாசிட்டி வேற ஒரு வேல இருக்கும். மாலிகுல்ஸோட ஃப்ளோயிங்கும் வெலாசிட்டியும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ த டைப் ஆஃப் ஃப்ளோ இன் விச் தேர் இஸ் எ ரெகுலர் கிராடேஷன் ஆஃப் வெலாசிட்டி இன் பாசிங் ஃப்ரம் ஒன் லேயர் டு அனதர் லேயர் இஸ் நோன் அஸ் லேமினார் ஃப்ளோ ஆர் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. இப்போ ஒரு லேயர்ல இருந்து இப்போ மாலிகுல் பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாலிகுல் இங்க இருக்கக்கூடிய மாலிகுலே ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயருக்கு வர்றதுக்கும் அந்த லேயர்ல இருந்து அடுத்த லேயருக்கு அது வரும். இந்த மாதிரி ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயருக்கு வரக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்னா லேமினார் ஃப்ளோ ஆர் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. ஸோ த type of flow in which there is a regular gradation of velocity in passing from one layer to the next layer is known as laminar flow or streamline flow. liquidsல molecules ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயருக்கு flow ஆகுது. இப்போ இந்த கேஸ் எடுத்துட்டோம்னா இதுல நமக்கு liquid இருக்குது அப்படின்னா இதோட அப்பர் லேயர் ஃப்ளோயை ஆக்சலரேட் பண்ணும். அதோட பிலோ லேயர் ஃப்ளோயை ரிட்டார்ட் பண்ணும். நம்ம லிக்விட் எடுத்திருக்கோம். 3 லேயர்ல அது ஃப்ளோ ஆகுற மாதிரி கன்சிடர் பண்றோம். கன்சிடர் 3 layers of a liquid that is rest on a surface. இப்போ இதுதான் நம்மளோட surface. இது first layer, that is B equal to velocity இங்க 0 அப்படின்னு இருக்கு.
நெக்ஸ்ட் சென்டர்ல உள்ள மாலிகுலோட வெலாசிட்டியை v அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அப்போ ஆல்ரெடி நான் சொன்னேன், எபாவ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து எபாவ்ல இருக்கக்கூடிய லேயர் வந்து மாலிகுல்ஸோட ஃப்ளோயை வந்து ஆக்சிலரேட் பண்ணும். ஸோ எபாவ்ல இருக்கக்கூடிய மாலிகுல் v பிளஸ் dv, பிலோவில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், பிலோவில் இருக்கக்கூடிய லேயர்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து ஃப்ளோயிங் வந்து retard பண்ணும். So v minus dv. Next we take the distance between the velocity is dz. Distance between the velocity is, we take dz. So the velocity gradient given by the amount. dv dividing by dz. dv is change in velocity, dz is distance between the velocity. Already நான் சொன்னேன் frictional force. What is meant by this frictional force? A force is required to maintain the flow of layers. The layers க்கு இடையில liquid வந்து flow ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த force தான் பேரு frictional force. So the force is required to maintain the flow of layer is known as frictional force. This frictional force is directly proportional to the area of contact of the layers and velocity gradient. அப்போ frictional force வந்து எதுக்கு proportional இருக்குன்னா area of contact of layers, area of contact of layers and velocity gradient. So frictional force F is directly proportional to area of contact of layers A into velocity gradient dv by dz. இப்போ வந்து proportionality remove பண்றதுக்கு என்ன பண்ணனும், ஒரு proportionality constant போடணும். So F equal to eta into A into dv by dz. This eta is otherwise known as viscosity coefficient. What is meant by this viscosity coefficient? This viscosity coefficient is the force when velocity gradient is unity. The velocity gradient வந்து யூனிட்டியா இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த force தான் வந்து viscosity coefficient. So viscosity coefficient is the force when velocity gradient is unity and the area of contact is in unit area. The velocity gradient unity 1 and area of contact is also in unit area 1. What is meant by this viscosity coefficient? Viscosity coefficient is the force when velocity gradient is unity and the area of contact is in unit area. Thus this eta is a measure of viscosity. Then what is the unit of this viscosity is poise. The SI unit of viscosity coefficient is Newton second per meter square. That is Newton second per meter square. That is equal to Pascal second. Newton second வந்து என்ன சொல்லுவோம்னா Pascal second. Pascal second is otherwise known as 1 kilogram per meter per second. In CGS system na centimeter gram second. இந்த சிஸ்டத்துல unit of viscosity coefficient is poise. இந்த poise அப்படிங்கிற யூனிட் வந்து எப்படி viscosity coefficient of viscosity கொடுத்தாங்கன்னா, இது ஒரு சயின்டிஸ்டோட நேம் ஜீன் லூயிஸ் பாய்ஸ்லி. இந்த சயின்டிஸ்டோட நேமை வச்சு தான் சிஜிஎஸ் சிஸ்டத்தில் வந்து யூனிட் ஆஃப் viscosity coefficient is poise. So one poise equal to 1 gram per centimeter per second. இதை வந்து நம்ம கிலோகிராம் SI யூனிட்ல வந்து எப்படி மாத்துறோம்னா, that is equal to 10 power 1 kilogram per meter per second. Liquid having greater viscosity, it will move or flows very slowly. For example, honey எடுத்துக்கிட்டோம். ஹனியை வந்து நம்ம ஒரு இடத்துல pour பண்ணோம்னா அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஃப்ளோ ஆகி போகும். Why? Because its viscosity is high.
Then the molecules having hydrogen bonding or what about force of attraction, their bonding is very high, so they have high viscous. Then glass is an example of highly viscous liquid. If the temperature increases, viscosity decreases. So honey எடுத்துக்கிட்டோம் அப்படினா நம்ம ஹீட் பண்ணோம்னா மெல்ட் ஆகும். ஹாட் வாட்டர்ல ஹனியை நம்ம கொஞ்சம் pour பண்ணோம்னாலே ஹனி சீக்கிரமா மெல்ட் ஆகி டோட்டலாவே மிக்ஸ் ஆயிடும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து கீ வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை வந்து நம்ம மெல்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டெம்பரேச்சராக கொடுத்தோன்னா கீ வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகும். ஸோ இஃப் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் விஸ்காசிட்டி டிக்ரீசஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷனில் நம்ம லிக்விட் ஸ்டேட்டோட ப்ராப்பர்ட்டி விஸ்காசிட்டி பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.